திருக்கழுக்குன்றத்தில் ஒரு போதை ஆசாமிகள், அதுவும் ஒரு கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், அவர்கள் நடத்திய ஒரு கொடூரமான தாக்குதல். அந்த கொடூரமான தாக்குதல் காரணமாக திரு தினேஷ்குமார், அதே போன்று அவருடைய மனைவி, தடுக்க வந்த அவருடைய உதவியாளர், மூவருமே கடுமையான அளவுக்கு அந்த போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இது ஒரு ஜனநாயக ரீதியில் நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின் பேரில் நடைபெற இருக்கின்ற சொல்லி இன்றைய தினம் அதை கூட இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்து, அது மட்டுமில்லாமல் அங்கே குழுமி இருந்த கழக சகோதரர்கள் அனைவருமே கைது செய்து பல்வேறு இடங்களிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்ட கழக செயலர் திரு ஆறுமுகம் அவர்கள் அவருடைய இல்லத்தில் கிட்டத்தட்ட ஏதோ தீவிரவாதிகளை பிடிப்பது போல 500 காவலர்கள் அவர்கள் வீட்டு முன்னாலே ஒட்டுமொத்தமாக குழுமி ஒரு பெரிய அளவுக்கு தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒரு 500 காவலர்கள் வீட்டு முன்னாலே குழுமி இருந்தார்கள். ஒரு தலைமையேற்க நான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழியிலே தடுத்து இருக்கிறோம். அங்கங்க செக் போஸ்ட் அங்கங்க செக் போஸ்ட் நிறுத்தி போகக்கூடாது, எங்களோட அந்த வாகனங்கள் முழுமையாக வர செய்ய விடாமல் 2 வாகனங்கள் மட்டும் அனுமதித்து, அந்த 2 வாகனத்துக்கு வந்த பிறகு நியாயமா கேட்டேன், நாங்க என்ன எதுக்காக தடை போறீங்க நீங்க? நாங்க எடுத்து இருக்கிற போராட்டம் என்ன? எடுத்து வைக்கிற போராட்டமே பார்த்தீங்கன்னா இந்த போதை ஆசாமிகள் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் மீது, அது குறிப்பாக ஒரு பேராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அந்த தாக்குதலுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான, இதை அனுமதிக்கலாம். ஆனா இந்த போராட்டம் என்றாலே ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது. போராட்டம் என்றாலே ஸ்டாலினுக்கு பயம். எனவே உடனடியாக மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில் எல்லோரும் கைது செய்து இன்றைக்கு ஒரு இப்ப நாங்கள் ஜனநாயக ரீதியிலே ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தால் எங்களை கைது செய்து இன்றைக்கு ஒரு மண்டபத்திலே இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கின்றார்கள். ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது யார் கை வைத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் இந்த திருக்கழுக்குன்றம் வந்திருக்கேங்க, எங்க தோழர் மேல தாக்குதல் நடத்துக்கு பாத்துக்கலாம், இல்ல எங்க மேல தாக்குதல் நடத்து பாத்துக்கலாம், விடமாட்டோம் அவங்கள. அதனால இன்னும் 45 மாசம் ஒரு காட்டாட்சி தர்பார் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாட்டை நடத்தி இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கு. ஏன்னா காலசக்கர சுழலும். ஏன்னா காவல்துறை இந்த எஸ்பி பொறுத்தவரையில முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலினுடைய அவருடைய பாஸ் ஸ்டாலின், அந்த பாஸ் சொல்றபடி பேச்சை கேட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒரு மனித உரிமை மீறல் ஈடுபடுகிற வகையில கையை பிடித்து தூக்கி இழுத்து, எல்லாரும் பெண்கள் கூட பார்க்காம எல்லாம் முழுமையா கையை பிடித்து இழுத்து தூக்கி அவங்க எல்லாம் வண்டியில போட்டிருக்க செயல் தமிழ்நாட்டுல முழுக்க அது ஒரு காட்டாட்சி தர்பார் நடப்பதற்கு இது ஒரு சான்றாகும். எனவே எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். எனவே நீதிமன்றம் ஒன்று இருக்கு. அந்த நீதிமன்றத்தில் கண்டிப்பா ஸ்டாலின் அரசும் சரி, ஸ்டாலினும் சரி பதில் சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கும். 144 பொறுத்தவரையில மாவட்டத்துல போட்டு இருந்தா தடை உத்தரவு சொல்லலாம். நான் அதான் கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, எஸ்பிய 144 இருக்கா, 144 ஆர்டர் காமிங்க. 144 ஒரு தடை உத்தரவு மாவட்டத்துல இல்லாத சூழ்நிலை எப்படி நீங்க பிரிவென்ட் பண்ணலாம்? அப்ப நான் கேட்கிறேன், இது என்ன, இது வேறு தமிழ்நாடு பொறுத்தவரை வேறு நாடா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சொந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு குடிமகன் அவனே ஒரு மூவ் பண்ணாத அளவுக்கு, ஒரு நகராத அளவுக்கு ஒரு பேரிகேட் போட்டு காவல்துறைய திருடனை பிடிக்கிறதெல்லாம் விட்டாங்க, எந்த கடத்தலும் விட்டானுங்க, பாலியல் வன்கொடுமை பண்றவங்க விட்டானுங்க, சட்ட செயல் நடத்துற விட்டானுங்க. அவன் ஆளுங்கட்சி சார்ந்தவன், அவன் தகராறு பண்றான், அவன் அந்த அராஜகம் பண்றான், அவனுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது. ஆனா அதிமுகவுக்கு மட்டும் சட்டம்னா 10 மாசத்துல அந்த சட்டம் உங்களுக்கும் பாயம் விட போறது இல்ல. இப்ப அதிகார திமிர்ல ஆடுறீங்க நீங்க. அந்த அதிகார திமிர்ல எத்தனை மாசம் ஆடுவீங்க நீங்க? 10 மாசம் ஆடுவீங்க நீங்க. அதுக்கப்புறம் ஆட்டத்தை பாரு, எங்களுடைய ஆட்டத்தை பாரு. கண்டிப்பா அதுக்குரிய பதில் இந்த ஸ்டாலின் மகள் பொம்மை அரசாங்கம் கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்.
இல்ல இப்ப 144 வந்து தடை உத்தரவு அதான் கேட்டோம். அப்படி தடை உத்தரவு வந்து காமிங்க நீங்க. தடை உத்தரவு இல்லாம எங்களை எப்படி நீங்க வந்து ஒரு அந்த திருக்கழுக்குன்ற பஸ் ஸ்டாண்டுக்கு போகவில்லை. ஆர்ப்பாட்டம் நடக்கிற பிளேஸ் தான். மாவட்ட செயலாளர் வீட்டுல சிறை வச்சுட்டீங்க. என்ன வந்து வழியிலே தடுத்துட்டீங்க. அதை மீறி நாங்க வந்தோம் நாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீதிமன்றத்துல கண்டிப்பா வந்து ஒரு அடிப்படை உரிமை, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது, ஒரு பிரஜை, ஒரு குடிமகன் அவர் சுதந்திரமான நடமாடுறதுக்குரிய அது அடிப்படை உரிமை. அது கூட இந்த ஆட்சியில் இல்ல. அதான் இன்னைக்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. எனவே நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா இதை எடுத்து செல்வோம். என்ன செஞ்சாங்க? சாப்பாடு நாங்க தான் வாங்கி சாப்பிடுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.